ஹலோ ஃபுட்டீஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆந்திரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாலக் பப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 75 கிராம் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை ரெண்டுத்தையும் நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து 4லேருந்து 10 பச்சை மிளகாய் வரையுமே சேர்க்கலாம். இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் இருந்தால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ பச்சை மிளகாயில் காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கட்டு பாலக்கீரையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக புளி, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அப்புறம் இதெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த பப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியால் இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதை ரொம்ப மசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு மசிச்சாலே போதுமானது. இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ வாங்க இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிப்பியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது இந்த நெய் தான். ஸோ அதை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், ஒரு 2 காஞ்ச மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை இந்த மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம பப்புல சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நந்தனா நாகார்ஜுனா ஹோட்டலில் செய்கிற மாதிரி பாலக் பப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பச்சை மிளகாயில் மட்டும் காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரோக்கன் பால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.